அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் 5 உரைகளைப் பற்றி பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் ஒரு மிக யதார்த்தமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, இந்த திரைகளையெல்லாம் விலக்கிவிட்டு நான் அந்த ஆத்மாவை எங்கே போய் பார்ப்பது? எந்த காட்டில் தவம் இருக்க வேண்டும்? எந்த தீர்த்தத்தில் நீராட வேண்டும்? அதற்கு அந்த சித்தர் பலமாகச் சிரிக்கிறார். அவர் சொல்கிறார், மகனே, கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைபவனைப் போல நீ இருக்கிறாய். நீ தேடும் அந்த பொருள் உனக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. இதை அவர் ஒரு அற்புதமான உதாரணம் மூலம் விளக்குகிறார். சித்தர் சொல்கிறார், உன் இதயத்திற்குள்ளே ஒரு சிறு தாமரை மொட்டு போன்ற இடம் இருக்கிறது. அதற்கு தகராகாசம், இதய வெளி என்று பெயர். இந்த அண்ட சராசரமே அந்த சிறு இடத்திற்குள் அடக்கம். அங்கேதான் அந்த பரம்பொருள் மிக தூய்மையான ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒரு எளிமையான கதை மூலம் புரிந்து கொள்ளலாம். ஒரு கஸ்தூரிமான் இருக்கிறது. அதன் தொப்புள் பகுதியிலிருந்து ஒரு அற்புதமான மணம் வீசுகிறது. அந்த மணத்தை உணர்ந்த அந்த மான், இந்த மணம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் காடு மேடெல்லாம் ஓடுகிறது. பாறைகளில் மோதி காயப்படுகிறது. ஆனால் அந்த மணம் அதற்குள்ளேயே இருப்பதை அது அறியவில்லை. அதுபோலத்தான் நாமும் அமைதியைத் தேடி வெளிநாடுகளுக்குச் செல்கிறோம். மகிழ்ச்சியைத் தேடி பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் உண்மையான மனம், அதாவது அமைதி, நமக்குள்ளேயே இருக்கிறது. சித்தர் ஒரு ரகசியத்தைச் சொல்கிறார். நீ கோயிலுக்குச் செல்வது தப்பில்லை. ஆனால் கோயிலில் இருக்கும் சிலையில் அந்த இறைவனை காண்பதை விட உனக்குள்ளிருக்கும் அந்த சாட்சியை காண்பதுதான் உண்மையான தரிசனம். நீ கண்ணை மூடி அமைதியாக அமர்ந்து உன் மூச்சையும் உன் எண்ணங்களையும் கவனித்தால் அந்த இதய குகைக்குள்ளிருக்கும் ஒளியை நீ காணலாம். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, நீ என்னை தேடி எங்கே போவாய்? உன் தேரோட்டியாக உன் முன்னால் அமர்ந்திருக்கும் நானே உன் இதயத்திலும் அமர்ந்திருக்கிறேன். நீ வெளியே இருக்கும் கிருஷ்ணனை மட்டும் பார்த்தாய். உனக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை பார்க்கத் தவறிவிட்டாய். அதனால்தான் நீ கலங்கினாய். நமது வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் தனிமையாக உணர்கிறோம், பயப்படுகிறோம். அப்போது இந்த உண்மையை நினையுங்கள். நான் தனியாக இல்லை. எனக்குள் அந்த பிரபஞ்ச சக்தியே ஒரு துணையாக இருக்கிறது. நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த இதயக் கோயில் உங்களுடனேயே வருகிறது. பிராமணன் இப்போது ஒரு மிக நுணுக்கமான கேள்வியை கேட்கிறான். சுவாமி, எனக்குள் இறைவன் இருக்கிறார் என்பது சரி. ஆனால் ஏன் சில நேரங்களில் நான் நல்லவனாகவும் சில நேரங்களில் தீய எண்ணங்கள் கொண்டவனாகவும் மாறுகிறேன்? அந்த போர் எதனால் நடக்கிறது? அதற்கு அந்த சித்தர் சொல்லப்போகும் மனதின் இரகசிய கதவுகள் அடுத்த பகுதியில்.